வணக்கம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026 கால அட்டவணை. இதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் சில மாணவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குறிப்பாக இந்த 7.5% கோட்டாவுக்கு எலிஜிபிளான மாணவர்கள் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வருது, 7.5% அண்டர் ப்ராசஸ்னு வருது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன்னும் இன் ப்ரோக்ரஸ்னு வருது. அப்போ வந்து நம்ம போயிட்டு டிஎஃப்சியில் போயிட்டு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கவலைப்படுறீங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. இந்த ஷெட்யூலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026க்கான கால அட்டவணை. இதில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சான்றிதழ்கள் சரிபார்க்கும் நாட்கள் இணையதள வாயிலாக 8/6/2026 20/6/2026 இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நம்ம சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான டைம் பார்த்தோம்னா எத்தனாம் தேதி வரலையும் இருக்குது, 20ஆம் தேதி வரலையும் இருக்குது, ஜூன் 20ஆம் தேதி வரலையும் இருக்குது. ஸோ அது வரலையுமே நமக்கு வந்து என்னது, நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் முடியறது 20ஆம் தேதி வரலையும் தான் நடந்துகிட்ருக்கு. 20ஆம் தேதி தான் முடியும். ஸோ அது வரலையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, அதுக்குள்ளே நம்மளுடைய அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இந்த 7.5% கோட்டாவுக்கான இதுவும் வந்து எஸ்ன்னு மாறிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் 20ஆம் தேதி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தரவரிசை பட்டியல் வெளியீடு வந்து 29/6 ஜூன் 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஜென்ரல் கோட்டா இதுக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 7.5% வந்து தனியாக வரும், ரேங்க் லிஸ்ட்டு தனியாக வரும். இப்போ ரேங்க் லிஸ்ட் வரப்போ தான் நமக்கு வந்து நம்மளுடைய கட் ஆஃப்க்கு அதாவது நம்மளுடைய அக்ரிகேட் மார்க்கு எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம சரியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எவ்வளோ பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறலாம் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே தெரிஞ்சிடும். ஸோ அந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். பாருங்கள், சேவை மையம் வாயிலாக குறைகளை நிவர்த்தி செய்தல். அதாவது நம்ம டிஎஃப்சி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 2 டிஎஃப்சி இருக்குது. ஸோ அதன் வாயிலாக நமக்கு என்ன குறைகள் இருக்கோ அங்கே போயிட்டு அதை நிவர்த்தி செய்வதற்குன்னு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30/6/2026 முதல் 4/7/2026 வரை. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் ஏதாவது நமக்கு வந்து குறைகள் இருக்குது, ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது, அதை வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு வந்து சரி பண்ணலாம். இப்போ நம்ம 7.5% கோட்டாவுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும், ஆனால் அங்கே வந்து எலிஜிபிள் இல்லைன்னு வருது, அந்த மாதிரி ஏதாவது குளறுபடி இருந்ததுன்னா அங்கே போய்ட்டு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 7.5% நீங்கள் எலிஜிபிள், ஆனால் ரேங்க் லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டிஎஃப்சிக்கு போயிட்டு இந்த நாட்களில் 30/6 4/7 போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது அப்லோட் பண்ணாலும் அந்த டைமில் நம்ம போயிட்டு டிஎஃப்சியில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30/6 4/7 வரலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டைம்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போவே வந்து நம்ம டிஎஃப்சிக்கு போகணுமா, இன்னும் வந்து இன் ப்ரோக்ரஸ்னு வருது, இன்னும் வந்து 7.5%க்கு வந்து எலிஜிபிள்னு காமிக்கலையே, அப்போ நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருக்குமோ, டிஎஃப்சி போகலாமா அப்படிங்கிற மாதிரி பதட்டப்படலாம் தேவையே கிடையாது. இப்போ வந்து வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது, ப்ராசஸில் இருக்குது, எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஏதாவது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகே, எந்த குறையும் ஏற்படாது. சப்போஸ் ஒருவேளை வந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க, அந்த டைம் கொடுத்துருக்காங்க. 30/6 4/7 அந்த டைமில் நம்ம டிஎஃப்சியில் போயிட்டு சரி பண்ணிக்கலாம். ஓகே, மாணவர்கள் வந்து பதட்டப்படாமல் இருங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போதைக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக ரெடி பண்ணுங்கள். அடுத்து காலேஜை பற்ற டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, நம்ம அக்ரிகேட் மார்க்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே +5 -5 அந்த ரேஞ்சில் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடச்சிருக்கு, அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு என்னென்ன காலேஜெலாம் கிடச்சிருக்கு, அதில் எது பெஸ்ட்டு காலேஜ், எது நமக்கு சூட் ஆகும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்க்கான காலேஜ் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுற வேலைகளை
நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.